இலக்கணத்தில் வல்லினம் மிகா இடம், அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு 2 வார்த்தைக்கு இடையில் வராத இடம் நிறைய இருக்குது. அதில் ஒரு சிலது மட்டும் பார்க்கலாம். ஆனால் நிலைமொழியில் தான் நான் சொல்கிறேன். வருமொழி எல்லாமே இக்கு இச்சு இத்து இப்பில் தான் அந்த வார்த்தை வரணும். நிலைமொழியில் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையெல்லாம் வருமொழியில எல்லாம் இக்கு இச்சு இத்து இப்புல வார்த்தையில் தொடங்கினாதான் இந்த வல்லினம் மிகும் அல்லது மிகா இடம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அது கூட்டல் போயிற்று, அது போயிற்றுன்னு எழுதணும். இப்போ போ அப்படிங்கிறது இப்பில் ஆரம்பிக்குது. அதனால் வருமொழியெல்லாம் கசதப்பலில் ஆரம்பிக்கணும். அப்போ தான் வல்லினம் மிகுமா மிகாதான்னு பார்க்கலாம். அதனால் அது இது யாது என்ற சொற்களுக்கு பின்னாடி இக்கு இச்சு இத்துப்பு வந்தால் அங்கே வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒன்று. அத்தனை இத்தனை எத்தனைங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இக்கு இச்சு இத்து உள்ள வார்த்தைகள் வந்துச்சுன்னா, அதாவது வருமொழியில் வந்துச்சுன்னா அங்கேயும் வல்லினம் மிகாது. அத்தனை கூட்டல் பழங்கள் அத்தனை பழங்கள் தான். அதாவது வருமொழியில் கட்டாயமாக இப்பு இக்கு இச்சு இத்துப்புல வார்த்தை இருக்கணும். அதில் முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையில் நம்ம இதெல்லாம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. அவ்வளோதான். இப்போ விழிப்பெயர் வியங்குழு வினைமுற்றுல வல்லினம் மிகாது. இப்போ தம்பி கூட்டல் போ, தம்பி போன்னு தான் வரும். தம்பி போன்னு வரக்கூடாது. வியங்குழு வினைமுற்று வாழ்க கூட்டல் தமிழ், வாழ்க தமிழ்னு எழுதணும். வாழ்க தமிழ்த்து எழுதக்கூடாது. அவ்வளோ எழுவாய் தொடர். இப்போ தாமரை கூட்டல் பூத்தது, தாமரை பூத்தது தான் எழுதணும். தாமரை பூத்ததுன்னு எழுதக்கூடாது. இப்போ வச்சு எழுதக்கூடாது. ஏன்னா எழுவாய், தாமரை என்பது எழுவாய். சீதை கூட்டல் சென்றால் சீதை சென்றால்னு எழுதணும். சீதை சென்றால்னு எழுதக்கூடாது. அதேபோல் வினைத்தொகை. இதில் என்ன பெரிய அழகுனா, வினைத்தொகைங்கிற வார்த்தையில் வல்லினம் மிகுது. ஆனால் வினைத்தொகை என்று சொல்லக்கூடிய இலக்கண உறுப்பில் வல்லினம் மிகாது. உதாரணமாக அலை கூட்டல் கடல், அலைகடல் அப்படின்னு எழுதணும். ஊறு கூட்டல் காய், ஊறுகாய்ன்னு எழுதணும். ஊறுகாய்ன்னு எழுதக்கூடாது. இவ்வாறு வல்லினம் மிகா இடம் நிறையா இருந்தாலும் ஒரு சிலது மட்டும் இப்போ சொல்லியிருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.